தமிழகம் காக்க வந்த காவலே தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. எதிர்ப்புகள் ஓயட்டும், துரோகங்கள் வீழட்டும். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சித் தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே மற்றும் பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே மற்றும் போடி நாயக்கனூர் வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற நாம் ஒரு புதிய கட்சியை தொடங்கி இப்பொழுது தேர்தலில் நிற்கிறோம். இந்த கசக்கி பிழிகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டிற்கு அனுப்பிடும் நோக்கத்திலும் துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் கனவு காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரோடு ஆசியோடு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களின் ஆதரவோடு புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக என்ன செஞ்சிச்சு? ஏதாவது உங்க ஊருக்கு இந்த போடி தொகுதியில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கா? செய்யல. உங்களுக்காக நிறைய அவங்க வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா வாக்குறுதிகள் எதுவுமே செய்யப்படல. அத நான் இப்ப எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி, ரேஷன் கடையில உள்ள பொருட்கள் அது கூட அவங்க சரியா கொடுக்கல யாருக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு ஊருக்கு போய் கச்சை வளர்த்துக்கிட்டு போய் மேடைக்கு மேடை தேனாறு பாயிரா மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள்கிட்ட கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும். இப்ப இந்த போடி தொகுதியில ஏதாவது பெண்களுக்கோ அல்லது ஆண் பிள்ளைகளுக்கோ வேலை கொடுக்கறாப்ல நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம், சம்பளமா அவங்க வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஒரு ஏற்பாடை நீங்க பண்ணிருக்கணும்ல. பண்ணலையே, சுத்தமா பண்ணல. இங்க உள்ள ஜனங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. பிள்ளைகள் படிச்சிருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைய மாத்தணும்னாக்க இந்த அரசாங்கம் இருந்தா சரியா வராது. அதனாலதான் நான் இந்த கடைசி நேரத்துல விடக்கூடாது இத அப்படின்னு சொல்லி நான் புறப்பட்டேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த போடி தொகுதியில நான் சொல்லி ஆகணும். அத இப்ப நம்ம கட்சியில பாத்திருப்பீங்க, இங்க இருந்த அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க போயிருக்கிறாரு? திமுகவுக்கு போயிருக்கிறாரு. 3 முறை முதலமைச்சர் பதவியை அம்மா கொடுத்து உட்கார வச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு?
அவரு அவரோட பையன் 2 பேர் நலத்தை மட்டுமே பார்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த மக்கள் வாக்கு போட்டுதான் எம்எல்ஏ ஆனது அவரு. நீங்கெல்லாம் வாக்கு போடாம அவர் ஆயிருக்க முடியுமா? முடியாது. ஆனா உங்ககிட்ட எல்லாம் கேட்கல. அவர் நேரா போனாரு, நேரா திமுக அலுவலகத்துக்கு போனாரு, கட்சியில சேர்ந்துட்டாரு, திமுக சேர்ந்துட்டாரு. எனக்கு என்ன மனசு வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் அண்ணா காலத்துல திமுகவை ஆரம்பிச்சப்போ புரட்சி தலைவர் சினிமால நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல புரட்சி தலைவருக்கு அந்த அண்ணாவுடைய பேச்சுக்கள், அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசுற விதம், இதெல்லாம் பார்த்ததும் மனசினால ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் திமுக சேர்ந்தாரு. சேர்ந்தது மட்டும் இல்ல, அப்ப திமுகவை நடத்துறதுக்கே கையில காசு கிடையாது அண்ணா கிட்ட. ஆனா புரட்சி தலைவர் தான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து அந்த திமுகவுக்கு அங்க வேலை செய்யற, ஆபீஸ்ல வேலை செய்யற ஆட்கள் முதல், அங்க கரண்ட் சார்ஜ் முதல் எல்லாமே இவர் பணம் கொடுத்துதான் அங்க கட்டினாங்க. ஏன் அத சொல்றேன்னா, அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தர் என் கணவருக்கு சிநேகிதர். அவருதான் போய் தலைவர் வீட்டுல போய் ராமாவரத்துல போய் மாதம் போய் பணம் வாங்கிட்டு அண்ணாவுக்கு கொடுத்து கட்டியிருக்காங்க. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன் இந்த விஷயத்த. எனக்கு சொல்லி இருக்காங்க. அத அப்படி வளர்ந்த கட்சி தான் திமுக. ஆனா அந்த திமுக என்ன பண்ணுது, ஒரு கட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேல மக்கள் ரொம்ப விரும்புது, பின்னாடி இந்த கட்சியை நம்ம எதுவும் சாதிக்க முடியாது போல இருக்கு, அதனால இவரை கட்சியில வச்சுக்கிறது தனக்கு ஆபத்துன்னு கருணாநிதிக்கு நினைப்பு வந்துட்டு. ஆனா அதுல ஒரு வேடிக்கை பாருங்க, அண்ணா இறந்ததுக்கு பிறகு கருணாநிதிய முதலமைச்சர் ஆக்குனதோ புரட்சி தலைவர் தான். இப்ப நான் ஆக்குன பாருங்க, பெங்களூருக்கு சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்ன அதே கதை தான். எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு, மனசாட்சி இதெல்லாம் இருக்காது போல இருக்கு. அப்போ இவரை முதலமைச்சர் ஆக்குனது, கருணாநிதி ஆக்குனதுல முழு பங்கு புரட்சி தலைவருக்கு தான். ஆனா என்ன பண்றாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாச்சு. இனிமே இதுக்கு யார் தயவு? அந்த மீதிக்கு சொச்ச காலம், அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் சொல்றது தானே. என்ன பண்ணிட்டாரு, புரட்சி தலைவர் மேல அபாண்டமா குறைகளை சொல்லி அவரை கட்சியில இருந்து எந்த காரணமும் சொல்லாம வெளில தூக்கி போட்டார். இப்ப நான் வச்சுட்டு போனாலும் அதே மாதிரிதானே என்ன செஞ்சாரு, அதே கதை தான். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர்கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த திமுக இருந்த கீழே உள்ள தொண்டர்கள்லாம் எல்லாம் புரட்சி தலைவர் தான் பிடிக்கும். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படியே சும்மா இருக்க கூடாது, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சே ஆகணும்னு சொல்லி புரியாதப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு தலைவரோட விசுவாசி அனகாபுத்தூர் ராமலிங்கன்னு ஒருத்தர், அவர் ஒரு கட்சி பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதை தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் அதுல கட்சியில தன்னை இணைச்சுக்கிறார். இணைச்சுக்கிட்டு தலைவர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருது, மாயத்தேவரை போட்டு முதல் வெற்றி. இப்படிதான் தலைவர் உருவானது. அதுக்கப்புறம் தலைவர் மறைவு. தலைவர் மறைஞ்ச பிறகு அம்மா கிட்டத்தட்ட அப்ப தலைவர் மறையிறப்ப அம்மா 9 ஆண்டு காலம்
கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காங்க. இருந்து கட்சியை ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா தான் தலைவர். திடீர்னு மறைஞ்சோன்னா என்ன ஆகுது? இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க? அம்மாவை இருக்க விடக்கூடாது, இந்த அம்மா இருந்தா இந்த அம்மா முதலமைச்சரா வந்துரும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு அம்மாவை தலைவரோட இறுதி சடங்குல கூட கலந்துக்க விடல. அந்த அளவுக்கு எங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்சிக்காரவங்க எல்லாரும் அம்மா பின்னால, தலைவர்கள் தான் முதலமைச்சர் ஆவறதா, ஒருத்தர் 2 பேருக்கு போட்டி, நான் அவரதா நீ அவரதான்னு அது ஒரு சண்டை ஒரு பக்கம் நடக்குது. ஆனா கழக தொண்டர்கள் எல்லாம் அம்மா பக்கம் இருக்காங்க. நான் அம்மா கிட்ட அப்ப பழகி இருக்கேன். சின்ன பொண்ணுனா அப்ப 81ல, அப்பல இருந்து அம்மாட்ட கூட இருக்கேன். அந்த சமயத்துல தலைவரோட இறுதி சடங்குல அம்மாவை கலந்துக்க விடாம பண்ணி சட்டையெல்லாம் பிடிச்சு கிழிச்சு பீரங்கி வண்டியில ஏறி அம்மா மலர் வலைய வைக்க போகும்போது பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்போ நாங்க அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறோம். அதனால தலைவருடைய இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு நாங்க அம்மா போல. இதான் அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் கட்சி 2ஆ பிரியுது. சேவல் சின்னம், புறா சின்னம்னு வருது. அப்ப அம்மா இங்க போடியில சேவல் சின்னத்துல நிக்கிறாங்க. நாங்க இங்க தங்கி இருந்து தேனியில தங்கி இருந்து தான் முழு பிரச்சாரம் இங்க இருந்து 3 நாள் 4 நாள் பண்ணோம். அம்மா வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு இதே அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க இருந்தாரு தெரியுமா? புறால இருந்தாரு. நாங்க அம்மாவுக்கு சேவல் சின்னத்துக்கு வேலை செய்யறோம், அவரு புறாவுக்கு வேலை செய்யறாரு. ஆனா ஜெயிச்சது சேவல் தான். அதுக்கு பிறகு நானே ஜானகி அம்மாட்ட பேசி கட்சை ஒண்ணு பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு எப்போதுமே இந்த பிரிச்சு பாக்குற பழக்கமே கிடையாது. எப்போதுமே எல்லாரும் கட்சி தான் அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து, அதுக்கப்புறம் இவரும் கட்சிக்குள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் மந்திரி கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர். அதுக்கு மேல ஒரு கட்சியில ஒரு பதவி இருக்கா? அதுதான் உச்சகட்ட பதவி. அதையும் கொடுத்தாச்சு. கொடுத்து இருந்துட்டு இப்ப என்ன பண்ணும் அவரு? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா? இது நியாயமா? அது தர்மமா? அது ஒரு நல்ல மனுஷன் செய்யற வேலையா? அது எதுக்காக சொல்றேன்னா, யாரு உங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்களோ அவங்க மேல, என் மேல கருணாநிதி கேச போடுறாரு. அந்த கேஸ்ல தான் எனக்கெல்லாம் தண்டனை வந்தது. அந்த கட்சியை தாய் கழகம்னு சொல்லிட்டு போன யாரை ஏமாத்துறது? உங்களுக்கு வேணும்னா, உங்க பிள்ளைக்கு வேணும்னா பதவி வேணுங்கிறதுக்காக நீங்க போகலாம், அது வேற. ஆனா அதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? தாய் கழகம்னு தாய் கழகம்னு சொல்லக்கூடாது. நீங்க வேணா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போய் சேருங்க, அவ்வளவுதான். ஆனா தாய் கழகம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, தலைவரை தூக்கி எறிஞ்ச கட்சி அந்த திமுக. அம்மா மேல கேஸ் போட்ட கட்சி அந்த திமுக. அத மறந்து அந்த கட்சியில நீங்க முதலமைச்சரா உட்கார்ந்து இருந்துட்டு இன்னைக்கு தாய் கழகத்துக்கு போறேன் நொண்டி சாக்கு சொல்றீங்களா? நீங்க யாருகிட்ட சொல்றீங்க? நீங்க உங்க ஊரு மக்கள் எல்லார்ட்டையும் நானும் பேசிக்கிட்டு தான் வரேன். எல்லாரும் விவரமானவங்க, ஏழைகளா இருக்கலாம், ஆனா மனசு நல்ல மனசு. அதனால அவங்க உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு மட்டும் கனவுலே நினைக்காதீங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் தலைவர் மேலையும்
அம்மா மேலையும் பற்று உள்ள ஜனங்க. இந்த ஜனங்கள்கிட்ட உங்க வேலையெல்லாம் பலிக்காது. திமுக என்ன பண்ணுது? ஒவ்வொரு இடத்துல ஒரு பொம்மையை காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் ஜனங்களுக்கு தெரியும். நான் இருக்கிறப்ப விட்டுருவேனா அவ்வளவு சீக்கிரமா? எப்படி விடுவேனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். என்னிட்ட இருக்கிறது ஒண்ணுதான். தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு, நன்றி இருக்கு. நான் ஒரு வீட்டுல போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட அந்த ஜனங்களை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அப்படி இருந்ததுனாலதான் அம்மாவுடைய கஷ்ட நஷ்ட காலங்கள் எல்லாமே நான் கூடவே பயணிச்சிருக்கேன். அம்மா முதல்வராக இல்ல அப்படிங்கறதுனால அவங்கள விட்டுட்டு போற ஆளு நான் இல்ல. முதல்வராக இருந்தப்பையும் கூட இருந்திருக்கேன், சாதாரணமா இருந்தப்பையும் கூட இருந்திருக்கிறேன். உண்மையான அன்பு, உண்மையான அந்த கட்சி விசுவாசம் இருந்தா யாரும் இன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் செஞ்சது மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நீங்க செஞ்சது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த கூடாது. நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த இடத்துல சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த தொகுதியில நீங்களும் நிக்கிறீங்க, நாங்களும் வேட்பாளரை நிறுத்தி இருக்கோம். இந்த வேட்பாளரை பத்தி நான் சொல்லணும். இவரு அம்மா ஆண்டிப்பட்டியில நின்னப்பல இருந்து இவங்க நாயுடு நாயக்கர் பேரவை அதோட நிறுவனர் இவரு. அப்ப எல்லாம் எங்களுக்கு வேலை செஞ்சவர் அவரு. அந்த நன்றி கடன் இருக்கு எங்களுக்கு. அதனால இன்னைக்கு அவரை நிறுத்திருக்கோம். உங்களை எதிர்த்து இதுல பாப்போம், நீங்களா அவரான்னு பாப்போம். நிச்சயம் அவர் வெற்றி பெறுவாரு. ஏன்னா அவர்கிட்ட நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. அது இருந்தாக்கா அது வீண் போகவே போகாது என்னைக்கும். இந்த மக்கள், போடி மக்கள் அவருக்கு ஆதரவு தந்து நீங்கெல்லாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த மக்கள் கையில தான் இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா, வருவாங்க உங்கள்கிட்ட, இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டேன் உங்களுக்கு, என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அது எல்லாம் உங்களோட பணம் தான். எல்லாம் வரி விதிச்சு அதுல இருந்து வர்ற பணத்தை எடுத்து கொடுக்கறது தான் அது. அதனால வாங்கிக்கிங்க. ஆனா விசுவாசத்துக்கும் உண்மைக்கு மட்டும் உங்க மனசை வச்சுக்கீங்க. அதுபடி செய்யுங்க நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாரா இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை புகுத்தணும். அது மக்கள் கையில தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குன்னு திமுக நிறைய விஷயங்களை சொன்னுச்சு. எல்லாம் எப்போ முன்ன சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? மலை கிராமங்கள்ல அதிகம் இருக்கும் நிலையில் பல கிராமங்களுக்கு சாலை வசதியே இல்ல, விவசாயிகள் விளை பொருட்கள் மற்றும் இடுபொருட்கள் கொண்டு செல்ல முடியவில்ல, ரோடு வசதியே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரங்கணி அருகே கொட்டக்குடி ஆற்றில் தடுப்பணை கட்டினால் விவசாயம் செழிக்கும், போடி குடிநீர் தேவையும் தீரும், அதனால இத செய்யணும்னு கேட்டிருக்காங்க. மாம்பழச்சாறு தொழிற்சாலை வேணும்னு இது ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. இலவம் பஞ்சுக்கான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரங்கணி டு டாப் ஸ்டேஷன் ரோப்கார் ஆய்வில் மட்டும் உள்ளது, இதை செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை. அதாவது எம்ஆர்ஐயோ ஸ்கேனோ ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திமுகல 21 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பெரிய ஊர்களில் உள்ள அரசாங்க மருத்துவமனையில இருதய அறுவை சிகிச்சை முதல் கொண்டு செய்யற அளவுக்கு நாங்க அங்க ஏற்பாடு பண்ணுவோம். அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கறது இல்லாம
நாங்க செஞ்சு முடிப்போம்னு சொன்னாங்க. இப்ப 5 வருஷமும் முடிஞ்சு போச்சு. எந்த ஆஸ்பத்திரியிலும் மருந்து இல்ல, மருந்து கொடுக்க முடியல. ஏழை எளியதுங்கள் தான் அங்க போகுது, அவங்களுக்கு மருந்து கிடையாது. கேட்டா அந்த மருந்து இங்க இல்ல, வெளில வாங்கிக்கிங்க. அதுக்கு எதுக்கு அப்புறம் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்க பொய் சொல்லிக்கிட்டே நீங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த போடி பகுதியில, வெறும் போடி பகுதி மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல எங்கெங்க மழை இருக்கோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொல்ல போயிட்டு இருக்கு. ஃபுல்லா கருங்கல்ல உடைச்சு கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது யார் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்க ஆளுக தான், வெளியாலாம் கிடையாது, அவங்க ஆளுக தான் இத பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை 2021 அப்ப சொன்னாங்க, அவங்களுடைய வாக்குறுதி நம்பர் 227. இங்கேயும் காற்றாலை எல்லாம் இப்ப போடுறாங்க. காற்றாலை மின்சார உற்பத்தியாகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தேனி, இங்க எல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வழித்தடம் அமைப்போம். அதுல வர்ற கரண்ட ஒழுங்கா எடுத்து அனுப்புனாதான் அவங்களுக்கு கையிலுக்கு காசு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதை நாங்க உருவாக்குவோம்னு சொன்ன திமுக இன்ன வரைக்கும் அதை பண்ணல. அதே போல அவங்களுடைய வாக்குறுதி எண் 381. நான் நம்பரோட சொல்றேன், நீ முடிஞ்சா இல்லைன்னா என்கிட்ட திருப்பி சொல்லுங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு உள்ளதை நான் எழுத்து கேட்பேன், நேருக்கு நேரா பேசுவேன். அதுல 381 என்ன சொல்லியிருக்காங்க? தேனி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாவட்டத்து தலைநகர்ல உள்ளத இன்ன வரைக்கும் மாத்தல. அப்புறம் ஏன்பா சொல்றீங்க நீங்க? அப்ப ஏமாத்து வேலை தானே. அடுத்தது வாக்குறுதி எண் 442. மதுரை, தேனி, போடி புதிய அகல ரயில் பாதை திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறீங்க. இப்ப இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இத போய் வாக்குறுதியா சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றணும்னா என்ன பண்ணும்? மத்திய அரசோட தயவும் வேணும் இதுக்கு. அதுதான் உண்மை. வெறும் முதலமைச்சரா இருந்து தனியா பண்ணவே முடியாது. இத மத்திய அரசோடைய உத்தரவு வேணும். அப்போ நீங்க மத்திய அரசோட சண்டை போட்டபடிதான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? அது ஏமாத்தி வேலை தானே. நீங்க இன்ன வரைக்கும் செய்யல. இல்லாத செய்ய முடியாது உங்களால. அந்த இது இல்ல உங்களுக்கு. நீங்க மத்திய அரசோட சண்டை போடுறீங்க. இப்ப மத்திய அரசு வேற கூட்டணியில இருக்கு, நம்ம கூட்டணியில இல்ல, அது வேற. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு மத்திய அரசு இல்லாம பண்ண முடியாது. அப்புறம் எதுக்காக நீங்க பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணும்? அப்ப நீங்க தமிழ்நாட்டு ஜனங்களை, மக்களை என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க அங்கங்க ஷோ காட்டுற மாதிரி நீங்க இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி, கரண்ட நினைச்சாவே கையில சாக்கடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் மாசத்துக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அளவுக்கு நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அரசாங்கத்துக்கு. அதுல இருந்து என்ன பண்றீங்க? நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய்னா கூட மாசம் எவ்வளவு? வருஷத்துக்கு என்ன வருது? 12,000 ரூபாய் வருது. ஆனா ஜனங்க கொடுக்கறது 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் வீட்டுல இருந்து நீங்க கொடுக்குறீங்க. சருக கொடுக்குறீங்க. அம்மா இருந்தப்ப இந்த கூத்தெல்லாம் கிடையாது, இப்ப இருக்கு. அப்போ நீங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பையன் ஸ்கூட்டரோ பைக்கோ வச்சிருந்தான்னா அவங்க வீட்டுல பணம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அம்மா எனக்கு கையில பணம் கொடு, போலீஸ் எங்காவது பிடிச்சதுன்னா நான் ஃபைன் கட்டணுங்கிறான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பையனுக்கு நீங்க எடுத்து வச்சிடணும், பையனோ பொண்ணோ. ஏன்னா எங்க வேணாலும் போலீஸ் நிறுத்தி ஒரு பில்ல போட்டு இந்தாப்பா கொடு.
என்ன விஷயம் இதுல கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்படி ஒரு வசூல் அது அரசாங்கத்துக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கத்தை நமக்கு வருவாய், அரசாங்கத்துக்குன்னு உள்ளதுல வருவாய் வரும். அது ஏன் உங்க அரசாங்கம் இருக்கிறப்ப வரமாட்டேங்குது? எதுக்காக வரல? அது எங்க போகுது? யார் வீட்டுக்கு போகுது? அதை யோசிக்கணும் எல்லாருமே. இவங்க இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு அதை வெளியில பட்டா போட்டு விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு அந்த பணத்தை அரசாங்கத்துக்கே வரவிடாம பண்ணிக்கிட்டு, அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க பணம் இல்ல. ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, இது இருக்கு, நான் இப்படி சொல்லுவேன். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு, ஏன்னா இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில எல்லாம் அப்படியே நிறைஞ்சு செஞ்சிட்டாங்க மக்களுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு கதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறோம், அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிங்க. அதையும் சொல்றாரு அவரே. அடுப்பு வேணா அடுப்பு வாங்கிங்க, இது மிக்சி வேணா மிக்சி வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாமான் பேரை சொல்லி நீங்க வாங்கிங்க அப்படிங்கிறார். சரி, இவர் சொல்றாரா? அடுத்தது நான் முதலமைச்சரா வச்சுட்டு போனாலு அவரு என்ன சொல்றாரு, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். அவரு போட்டி, ஏட்டிக்கு போட்டி. அங்க கையில பணம் தானே கொடுக்க முடியும். நான் கேட்கிற கேள்வி அதான். நீங்க என்ன பண்றீங்க, நான் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், அது மட்டும் இல்ல, நாங்க வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படிங்கிறாரு. இது என்னன்னு சொல்லுங்க நீங்க. இது என்ன? ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒவ்வொரு தலையிலையும் கடன் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. அரசாங்க கடன் நம்ம தள்ள தான் விடியும் இருக்கு. 10ஆவதுக்கு இதை வேற கொடுக்கறேங்கிறீங்க. இது எதுக்கு சொல்றீங்க? எப்படியா பெண்கள் ஆசைப்பட்டுருவாங்க, நம்மளுக்கு எப்படி ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான வழியே இல்ல. சரி, நீங்க சொல்றீங்கல்ல 2 பேரும் முதலமைச்சரா இருந்தவங்க, ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தாரு, ஒருத்தர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொல்லணும்ல, எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வருவாய் இவ்வளவு வருது, அந்த வருவாயிலிருந்து நாங்க மக்களுக்கு இது கொடுக்க போறோம்னு சொல்லணுமா வேண்டாமா? வருவாய் இல்லாம வெறும் செலவாயிட்டத்தை மட்டுமே சொல்றீங்களே, அதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? திருப்பி வீட்டு வரிய 10 மடங்கு ஏத்துறதுக்கா? கரண்ட் சார்ஜ 10 மடங்கு ஏத்துறதுக்கா? நீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஜனங்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுக்கறதுக்கு தானே இந்த வேலையை பண்றீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க? மேல போய் கடன் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு அரசாங்கமே நடத்த தெரியலங்கிறத இந்த 2 பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க பாருங்க, அந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இனிமே நம்ம வீட்டுல உட்கார கூடாது, கிளம்பிடணும், போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். காரணம் என்னன்னா, செய்ய முடியாது. ஏன் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு வீட்லயும் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தாலே அதுங்க சம்பாரிச்சுக்கும். ஒரு அம்மா இருந்தப்ப செஞ்சது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல 41% பெண்கள் படிச்சு உருவாக்கிட்டோம். அதுங்க போய் நல்லபடியா சம்பாதிக்குது, அது வேற. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் நம்ம ஒரு வழிய பண்ணிடணும். அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு. இதுக்கு வழிய சொல்ல காணும். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க, நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன், இது என்ன ஏலமா போடுறீங்க? ஏதுப்பா உங்களுக்கு வரவு எப்படி வரப்போகுது அரசாங்கத்துக்கு? சொல்லுங்க. அத
சொன்னீங்கன்னா ஓ இத வச்சு சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன்ல. அத சொல்ல முடியல உங்களுக்கு எல்லாத்துலயும் ஏத்துறதுக்கு. இப்ப இத சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட மாசம் ஒரு 10,000 ரூபாய் வாங்கறதுக்கு தான். அது அரிசி கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா திருப்பி அடுத்த தேர்தலுக்கு தான் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால என்னன்னா ஏமாத்தி எப்படியாவது வாங்கிடலாம், ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வேற இன்னும் கேளுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போறப்போ நம்ம என்னன்னு சொல்றது இவங்கள? நானும் திருப்பி திருப்பி பார்த்தேன், எப்படி பண்ண முடியும்? எனக்கு பண்ணுனா சந்தோஷம், எப்படி பண்ண முடியும்? ஏன் பொய்ய சொல்லணும்? இவங்க பொய் சொல்லி இந்த ஜனங்களை என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க அந்த வீட்டுல உள்ள 2 பையனோ பொண்ணோ இருந்தா அதுக்கு வேலை கிடைச்சா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ ஒரு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்கிற. அதை கொடுத்தா மாசம் வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் அந்த புள்ள சம்பாரிச்சுட்டு போயிடும். அதுக்கு வழிய நீ சொல்ல மாட்ட. இந்தா 10,000 ரூபாய், இந்தா 8,000 ரூபாய் டோக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயும் பாருங்க, இந்த டோக்கன் கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வருமான வரி கட்டுறவங்களா இருந்தா கிடையாது, அத மெதுவா சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல. அதுல ஒரு சூட்சமம். அவங்க திமுகனாவே சூட்சமம் தான். இவரு என்ன சொல்லிட்டாரு, நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டாரு. கொடுக்கறதுக்கு பணம் இருந்தா தானேப்பா கொடுப்ப, பணமே இல்லாம சொன்னா எப்படி? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நம்ம அப்படின்னா என்ன செய்வோம்? இப்ப அம்மா என்ன செஞ்சாங்க? பெரம்பலூர் மாவட்டம் இங்க எல்லாம் ரொம்ப வறுமை. அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அங்க என்ன பண்ணாங்க? அம்மா தண்ணி வசதி சுத்தமா இல்ல, எல்லாம் வந்துச்சு ரிப்போர்ட். உடனே என்ன பண்ணும்? வீட்டுக்கு வீடு நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பெண்கள் கையிலையும் காசு எடுக்கிற மாதிரி பண்ணோம். இது கோழி பண்ணை. வீட்டுக்கு வீடு லோனு கொடுத்து சப்சிடி கொடுத்து கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் கட்டி அதை வச்சதை எல்லாம் நல்லபடியா இருக்குங்க. அந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு தகுந்ததை என்ன செய்யலாம் அப்படிங்கறது யோசனை பண்ணி செஞ்ச மாதிரி இல்ல இந்த தேர்தல் அறிக்கை. வீணா ஏமாத்த அறிக்கைதான் அது. அத நான் புரிய வச்சாகணும் உங்களுக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எப்போதுமே யாரா இருந்தாலும் சொல்றேன், அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் இருக்கணும், நன்றி இருக்கணும். அது இல்ல, அந்த விசுவாசம் இருக்கணும், அதுவும் இல்ல அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க மக்களுக்காக செய்வாங்கன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். யாரா இருந்தாலுமே நினைக்க வேண்டாம். அதனால இங்க நிறுத்திருக்கிற நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் பத்மநாபன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல நீங்கெல்லாம் வாக்களிக்கணும். நீங்க வாக்களிக்கிறது 2 விஷயத்த சொல்றீங்க. துரோகத்துக்கு மோடியில இடம் இல்லப்பா அப்படிங்கறத நீங்க செய்யணும் எல்லாரும். நீங்க யாருகிட்டையும் நம்ம பேச வேணாம், யாரையும் திட்ட வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். நம்ம என்ன செய்யறோங்கிறத செஞ்சிருங்க. அத செய்யுங்க, நிச்சயம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணி இது எப்படி போகும், எப்படி செய்யணும், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதுவும் போய் சேரணும், அதுதான். அதுக்கு உண்டான வழியை நான் நிச்சயம் பண்ணுவேன். அதனால நம்பி, ஏன்னா நான் அக்காட்ட பாடம் கத்துருக்கேன். அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்க, எப்போதும் அந்த வேலை கிடையாது உங்கள்கிட்ட. என்னவோ அதை செய்வாங்க கரெக்டா. அதே போல பாத்தீங்கன்னா சுத்தமா காவல்துறை சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நேத்து கூட மதுரையில பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு 2 கொலை, 5:30க்கு
2 பையன் போயிட்டு இருக்கான் பைக்ல. பின்னாடி ஒரு கார்ல வந்து ரவுடிங்க இறங்கி 2 பேரையும் ரோட்ல போட்டு குத்தி ஆட்டுக்கறி வெட்டுறாப்புல வெட்டி போட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்க பாத்துக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அரசாங்கம் சரியா இருக்கணும். முதலமைச்சர் வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கணும். அது 2 இல்லைன்னா முடியாது. அம்மா ஆட்சி பண்ணப்ப எல்லாரும் நினைச்சாங்க, பொம்பளை தானே என்ன பண்ணுது பாப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ரொம்ப லேசா எடை போட்டாங்க அப்ப. ஆனா இன்னைக்கு அம்மாவை பத்தி பேசாத வாய் இல்லை. அதாவது நம்மளை எதிர்த்தவங்களும் இன்னைக்கு சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா ஆகுமாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி அந்த பேர் வந்தது? அம்மா வந்து நியாயமா இருந்தாங்க. அம்மா கிட்ட வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் செல்லவே செல்லாது. போலீஸ்காரவங்கள வந்து இந்த மந்திரி சொல்லி அங்க மாத்துற இங்க மாத்துற, எம்எல்ஏ சொல்லி மாத்துறது, அந்த வேலையெல்லாம் நடக்காது. ஜனங்களுக்கு உத்தரவாதம் இருக்கணும்னா அங்கங்க நல்ல அதிகாரிகளை போடணும். மந்திரிக்கு வேண்டிய அதிகாரிகளை போடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் அம்மா இருந்ததுனாலதான் சட்டம் ஒழுங்கா இருந்தது. எல்லாரு வீட்டு பெண்களும் சரி, பெண் பிள்ளைங்களும் வெளியில போயிட்டு வீடு திரும்ப முடிஞ்சது. இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்நாடு இருந்ததே இல்லை. அதனாலதான் சொல்றேன், நீங்க நம்மளுடைய வெற்றி வேட்பாளர், அந்த வெற்றிங்கிறத நீங்க கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிற அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். தென்னகத்தின்